என்னென்ன காரியங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனம் இந்த நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்னாடி அநேக வருஷமாய் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தார்கள். ஆனா கர்த்தர் இந்த ஜனத்தை விடுவிப்பேன்ட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக கர்த்தர் ஒரு நாளை நியமித்து வைத்து மோசேவை அனுப்பி இந்த ஜனங்களை விடுவிக்கிறார். விடுவித்துட்டு வனாந்தரத்தின் வழியாய் கர்த்தர் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நடத்தி கொண்டு வருகிற பொழுது நடக்க முடியாத பாதை இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் கடலை இரண்டாய் பிளந்து அவர்களுக்கு பாதைகளை கொடுக்கிறார். தாண்டி போக முடியாது அப்படிங்கிற பொழுது எரிகோ முதலை அவர்களுக்கு முன்பாக இடித்து போடுகிறார். கடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு யோர்தான் நதியை இந்த ஜனத்திற்காக கர்த்தர் நிறுத்தவும் வைக்கிறார். இப்படி நிறைய காரியங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த ஜனங்கள் வனாந்தரத்துல வந்து கொண்டிருக்கிற பொழுது இதே 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்போ ஒரு யுத்தத்துல ஜெயம் பெற்றுட்டு அல்ல இந்த எகிப்திலிருந்து அந்த செங்கடலை கடந்து வருகிற பொழுது ஒரு ஜெயத்தோடு கடந்து வருகிற ஒரு காரியம் தான் இந்த 15வது அதிகாரம். 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவே, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல நமக்கு கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுக்கிற பொழுது நம்மளும் இப்படிதான் என்ன பண்ணுவோம், கர்த்தரை துதித்து பாடுவோம். கர்த்தர் எனக்காக வெற்றி செய்தார். அதிலே 3வது வசனத்துல வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்படின்ட்டு நிறைய புகழ்ந்து 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 கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். 11வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு எல்லாம் பாடிட்டு வருகிற பொழுது 22வது வசனத்தை வாசிங்களேன். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜனங்களை விடுவிச்சாச்சு. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று அவர் வாக்கு கொடுத்தபடியே அந்த எகிப்தியர்கள் என்ன பண்றாரு, செங்கடல்ல மூழ்கடிக்கவும் செய்யறாரு. இப்ப சூர் வனாந்தரத்துக்கு வராங்க. 3 நாள் தண்ணீர் இல்லாதபடிக்கு, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாதபடிக்கு பிரயாணப்பட்டு வனாந்தரத்தில் நடந்தார்கள் அப்படின்ட்டு இருக்குது. இவ்வளவு நேரம் தேவனை பாடினவர்கள், தேவனை துதித்தவர்கள். 21வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளி போட்டார் அப்படின்ட்டு எல்லாம் பாடிட்டு வருகிற பொழுது 3 நாள் என்ன இல்லை, தண்ணீர் இல்லை. இப்ப இந்த தண்ணீர் இல்லை அப்படின்ன உடனே, தண்ணீர் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில 3 நாள் நடக்கிறாங்க. நடந்து 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 மாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கடந்து வராங்க. மாரா அப்படிங்கிறது ஒரு கசப்பு நிறைந்த அனுபவமாய் காணப்பட்டது. 23 வாசிக்கிற பொழுது, அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிட்டார்கள். இப்போ இந்த மாராங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே தண்ணீரை பார்க்கிறாங்க. உடனே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கலாம். 3 நாள் நம்ம தண்ணீர் இல்லாம இருந்தோம், ஆனா இப்ப தண்ணீர் கிடைச்சிருச்சு, நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிற பொழுது அந்த தண்ணி ரொம்ப 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 கசப்பான தண்ணியா இருக்குது. எப்படி இருக்குது? கசப்பான தண்ணீரா இருக்குது. இப்போ இந்த கசப்பான தண்ணீர் என்ன பண்ண முடியாது, குடிக்கவும் முடியாது, தாகத்தினால இருக்கவும் முடியாது, இனி அவங்களால நடக்கவும் முடியாது. தண்ணீர் இல்லாம 3 நாள் நடந்துட்டாங்க. சரீரத்துல தண்ணீரே இல்லை. இனி நடந்து போவதற்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. பலன் இல்லை அப்படின்னாலும் கிடைச்ச தண்ணீரையும் குடிக்க முடியாது. உடனே 24வது
வாசிக்கிற பொழுது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் அப்படின்ட்டு. உடனே அந்த ஜனங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. இந்த வனாந்தரத்துல நீதானே எங்களை நடத்திட்டு வந்த, நீ நடத்திட்டு வந்த இல்லையா, எங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கணும், எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு மோசேவை பார்த்து முறுமுறுத்தார்கள் அப்படின்னு. அடுத்த வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்படின்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துலதான் அற்புதத்தை செய்யறாரு. அந்த இடத்துலதான் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார், அல்லது அவருடைய இன்னொரு பெயரை வெளிப்படுத்துகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கசப்பான பாதையில் கர்த்தரை நம்மை கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்னா, சில வேதனை நடுவில் கர்த்தர் நம்மை நடத்துறாருன்னா, கசப்பு நிறைந்த ஒரு பாதையில அவர் அனுமதிக்கிறார்னா, அந்த இடத்துல அவர் நம்மை எதிர்கொண்டு அவருடைய புதிய நாமத்தை நமக்கு அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார், தன்னுடைய பிள்ளையை பலிகொடு அப்படின்ட்டு. அந்த வேதனை நிறைந்த இடத்துல ஆபிரகாம் மலையின் மேல ஏறி போகிறான் ஈசாக்கை நோக்கி. ஆனா அந்த இடத்துல அவன் மோசே கர்த்தருக்கு ஒரு காரியத்தை சொல்றான், எல்ரோயி அவரெல்லாம் பார்த்து கொள்ளுவார். அடுத்து நம்ம போன வாரம் பார்த்தோம், ஆகார் அவளுடைய கசப்பான நேரத்துல ஆகார் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னன்னு? என்னை காண்கிற தேவன். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய கஷ்டமான காலத்துல, கசப்பான நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம் அப்படின்ட்டு. இதனுடைய மூல பாஷையில என்னன்னு போட்டிருக்கு அப்படின்னா, யெகோவா யாவே ரொஃபேக்கோ அப்படின்ட்டு இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, குணமாக்குகிறவர். என்னது? குணமாக்குகிறவர். 2 சீர் செய்கிறவர். 3 நம்மை மீட்டெடுக்கிறவர். 4 உடைந்ததை மறுபடியும் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா அப்படின்னா குணமாக்குகிறவர். நமக்குடைய நோயிலிருந்து நம்மை குணமாக்குகிறவர் என்று மாத்திரமல்ல, குணமாக்குகிறவர், சீர்படுத்துகிறவர், மீட்டெடுக்கிறவர், உடைந்ததை மீண்டும் உருவாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் அந்த தண்ணீர் இல்லாமல் அந்த கசப்பான தண்ணீரை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மோசே தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அங்க கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தவராய் காணப்பட்டார். மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த அதை அவர் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த மரம் எதற்கு ஒப்பனையாக காணப்படுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டதான சாபமான சிலுவையிலே அவர் சுமந்ததை அந்த சிலுவையின் மரத்திற்கு ஒப்பானதாய் காணப்படுகிறது. நாம அனுபவிக்க வேண்டிய கசப்பை, அல்லது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்க வேண்டிய அந்த கசப்பான தண்ணீரில் ஒரு மரத்தை போட்டவுடனே அவர்களுடைய வாழ்க்கைக்கு, அல்லது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக, அவர்களுடைய நாவுக்கு ஏதுவான மதுரமாக அந்த கசப்பான தண்ணீர் மாறினதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அந்த மரத்தை அந்த தண்ணீருக்குள்ள போட்ட உடனே அந்த தண்ணீருடைய கசப்பான தன்மையை மரம் என்ன பண்ணுச்சு? எடுத்துக்கிச்சு. அந்த மரத்தினுடைய மதுரமான தன்மையை தண்ணீருக்குள் விட்டதாய் காணப்பட்டது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய கசப்பான வாழ்க்கையில, சபிக்கப்பட்டதா இருந்த நம்முடைய வாழ்க்கையில, பாவமா இருந்த நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்பவர் வந்ததினாலே நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய நீதியை நமக்குள்ளே கொடுத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவிகளா இருந்தோம், நாம் சாபமானவர்களா இருந்தோம், நாம் அக்கிரமக்காரர்களா இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு வகையில அறிந்து அவரை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய தன்மையான நீதி, அவருடைய தன்மையான பரிசுத்தம், அவருடைய தன்மையான அந்த மகிமையை கர்த்தர் நம்மேல் வைத்து நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார்.
ஹalleluya ஹalleluya. அவர் அதை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டதனாலதான் நம்ம இன்றைக்கு பரிசுத்தவானாய் நீதிமான்களாய் தேவ சபையில அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிறதற்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஹalleluya ஹalleluya ஆமென். இடையில கூட நம்ம பாடின இடையில கூட நான் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன் 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன். பாவமாய் இருந்தன்னா, சபிக்கப்பட்டவர்களாய் இருந்தன்னா, அக்கிரமக்காரர்களாய் இருந்தன்னா, ஆபிரகாமினுடைய அந்த ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் மாறினோம். ஹalleluya ஹalleluya ஆமென். கல்வாரி சிலுவையினாலே நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் யார் உடைத்தார்? இயேசு கிறிஸ்து உடைத்தவராய் மாறினார். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் ஏற்று நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதினாலே நாம் இனி பாவிகள் அல்ல, நாம் இனி சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் இனி அக்கிரமக்காரர்கள் அல்ல, மாறாக தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அதனாலதான் அந்த யெகோவா ரஃபா மீட்டெடுத்தவர், மீட்டெடுக்கிறவர்ங்கிற அர்த்தத்துக்கு ஆமென். யெகோவா ரஃபா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய பாவத்தை போக்கணும் அப்படின்ட்டு உலகில நிறைய பேர் நிறைய பரிகாரங்களுக்காக ஓடுகிறார்கள். ஆனா கர்த்தர் நம்ம எதுவுமே பண்ணல, அவரை ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய பாவத்திற்கான பரிகாரமாய் அவர் சிலுவையை சுமந்தவராய் காணப்பட்டார். அவர் அடிகளை ஏற்றுவராய் காணப்பட்டார். நமக்காக அவர் முள்முடிகளை அவர் அணிந்தவராய் காணப்பட்டார். அப்ப அதன் நிமித்தமாக நாம் ஒன்றுமே செய்யாம அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவருடைய பரிகாரத்தினாலே நாம் இன்னைக்கு பரிசுத்தர்களாய் மாறியிருக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆமென். அப்படி அந்த கசப்பை அவர் மாற்றினதுனால ஆமென் நாம் பரிசுத்தவான்களாய் மாறி இருக்கிறோம். அடுத்து இதெல்லாம் இந்த அது மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்துதான் 26ல வருகிற பொழுது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. ஹalleluya ஆமென். அப்போ இந்த காரியத்தை ஒரு அற்புதத்தை செய்ததுக்கு அப்புறம் அந்த கசப்பின் தன்மையை மாறினதுக்கு அப்புறம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தவராய் காணப்படுகிறார். என்னைக்குமே கர்த்தர் நம்ம கசப்பான அனுபவத்தில ஒரு வேதனையின் பாதையில வனாந்தரத்தின் வழியில கர்த்தர் நம்மை நடத்துகிறார்னா அந்த இடத்துல நம்மை கைவிட மாட்டார். மாறாக நமக்கு உதவி செய்வதற்கு அவர் இடைவிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya அவர் அனுமதித்தார், அவர் அந்த வனாந்தர பாதையில அனுமதித்தார். அதனால அவர்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் வனாந்தரத்தில் நிறைவாக்கினவராய் காணப்பட்டார். இந்த கசப்பை கர்த்தர் அனுமதித்தார். அது நிமித்தமாக அந்த கசப்பின் நடுவிலே அவர் வெளிப்பட்டவராய் காணப்பட்டார். அதே போல இன்றைக்கு நம்மை ஒரு பலவீனத்தின் பாதையிலோ ஒரு வேதனையின் பாதையிலோ அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலோ அவர் நடத்தினார் என்றால் அவர் நிச்சயமா இடைப்பட்டு நம்முடைய கஷ்டத்தையும் நம்முடைய வேதனையும் நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய நோய்களையும் நம்முடைய வியாதிகளையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே நீங்க சொல்றபடிதான் ஆண்டவரே நான் நடக்கிறேன், ஆனால் இந்த பிரச்சனை தலை தூக்கி கொண்டிருக்கிறது, இந்த கடன் பாரம் என்ன துரத்துகிறது, இந்த வியாதி என் மேல பெருகி இருக்கிறது, இந்த பலவீனம் என் மேல பெருகி இருக்கிறதுனா கர்த்தர் நிச்சயமாய் அவர் இடைபடுவார். அவர் பரிகாரியாகிய கர்த்தர் வியாதிகளை குணமாக்குவார், கடன் பிரச்சனையை மாற்றுவார், நம்முடைய தேவைகளை யாவையும் அவர் சந்திக்க தேவனாய் காணப்படுகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குகிற தேவன். ஹalleluya ஹalleluya. அவர் நிச்சயமாய் நம்முடைய நடுவில் இடைபடுவார். ஹalleluya. ஆகார் எந்த தவறுமே செய்யல, ஆனா வனாந்தரத்துல அவள் ஓடி போனார். நான் தூதனானவனை கர்த்தர் அனுப்பி மீண்டுமாய் அவளுக்கு ஆலோசனை பண்ணி அவளுடைய பிள்ளைக்கு தேவையான தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கவனமாய் நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு அனுமதிக்கிற பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிசாசு கொண்டு வருகிற பலவீனங்கள், பிசாசு கொண்டு வருகிற கஷ்டங்கள், பாரங்கள் இதில் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடுத்து வாசிக்கிற பொழுது நீ உன் தேவனாகிய சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். 2, 1 நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்ட்டு கர்த்தர் விரும்புகிறார். 2, அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நியாய பிரமாண புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்தார். நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். 10 கட்டளைகளை கொடுத்தார். எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்ய கூடாது அப்படின்ட்டு. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி கேட்டு அதன்படி செய்ய தயாரானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் வெற்றிகளை காண செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம வேத புஸ்தகத்துல வாசிக்கிற பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், 5 அந்த 10 கன்னிகை ஸ்திரீகளை குறித்து நம்ம வாசிப்போம். இப்போ அந்த 10 கன்னிகை ஸ்திரீல 5 கன்னிகை ஸ்திரீ என்ன பண்ணாங்க? விளக்குக்காக எண்ணெய வைத்திருந்தார்கள். இன்னொரு ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? கொண்டு வரல. அப்போ நம்ம சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னா எந்நேரமும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன உள்ளவர்களாய் காணப்படணும்? கவனம் உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய தேவைகளுக்கு என்னென்னவெல்லாம் தேவனிடத்துல செய்யணும், அதன்படி கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்வதற்கு கீழ்ப்படிந்து நம்ம அதெல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிற பொழுது மணவாளன் வருவார், நம்ம ஏற்றுக்கொண்டு போகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. அந்த புத்தியுள்ள ஸ்திரீகள் ஆமென், ஸ்தோத்திரம், மணவாளன் வரப்போறாரு, அந்த விளக்கு வைத்திருக்கணும் அப்படின்னாட்டி வெறும் விளக்க மாத்திரம் எடுத்துட்டு வராம அந்த விளக்கு எரிவதற்கு என்னென்ன வேணுங்கிறத அவர்கள் அறிந்து ஞானமாய் செயல்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனா இன்னொரு 5 கன்னிகை ஸ்திரீகள் அவர்களுக்கு என்ன இல்ல? அந்த விளக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத அவங்களுக்கு கேட்டுட்டாங்க. ஆனா அந்த விளக்கு மீண்டும் நீடித்து காணும், அந்த விளக்கு எரியணும் அப்படிங்கறதுக்கான அந்த எண்ணெயை அவங்க என்ன பண்ணல? கொண்டு வரல. அதற்கான ஞானம் அவர்களுக்கு வெளிப்படல. அதனால கதவு திறந்தது, மணவாளன் வந்தார். புத்தியுள்ள ஸ்திரீகள் எண்ணெய் வைத்திருந்ததுனால மணவாளன் என்ன பண்ணாரு? அழைத்து கொண்டு போனார். இந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள்கிட்ட அந்த எண்ணெய் இல்லாததுனால கைவிடப்பட்டவர்களாய் மாறினார்கள். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறபடி அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்வோமானால், அவருடைய கட்டளைகளுக்கு செவி சாய்ப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் நடக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளை இதுவரைக்கும் கண்டிருந்தாலும் இனியுள்ள காலங்கள்ல நம்மை வெற்றி சிறக்க பண்ண அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னா யாரு? தேவனுடைய இருதயத்துக்கு தாவீது. தாவீது ஏன் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவனா இருந்தான் அப்படின்னா, தேவனை என்ன பண்ணிட்டு இருந்தான்? துதித்து கொண்டே இருந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு, தேவன் கொடுத்த பிரமாணத்தை, தேவன் கொடுத்த கட்டளைய அவன் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருந்தவனா இருந்தான். அதன்படி செய்கிறவனாயும் இருந்தான். அதனாலதான் சங்கீதம் 1:1 தாவீது இப்படி எழுதி வைத்திருப்பார்: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ட்டு. அப்போ தாவீது தேவனுடைய கட்டளைகளை ஒரு காதுல கேட்டுட்டு இன்னொரு காதுல விடாம அந்த காதுல கேட்டதை தன்னுடைய இருதயத்தில் தியானம் பண்ணி கொண்டிருந்தவனாய் காணப்பட்டான். அந்த வார்த்தைகளை கை கொண்டவனாய் காணப்பட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஒரு உபத்திரவம் வர்றப்ப, ஒரு வேதனை வர்றப்ப அந்த வார்த்தையிலிருந்து விலகாதபடிக்கு அந்த வார்த்தையை பற்றி கொண்டிருந்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஒரு நாளும் தன்னுடைய வாயினால தேவனை தூஷிக்காதவனாய் காணப்பட்டான். அது சவுல் எதிர்த்த பொழுதும்
தன்னுடைய மனைவி அவனுக்கு விரோதமாய் பேசின பொழுதும், அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் எழுப்பின பொழுதும், எந்த காலங்கள் வந்தாலும் ஆண்டவரே என்னுடைய காரியத்தினால இது ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு தன்னை சுய பரிசோதனை செய்து தேவனை குற்றப்படுத்தாதவனாய் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தபடினால்தான் கர்த்தர் அவனோடு கூட நித்திய கிருபையின் உடன்படிக்கை கர்த்தர் பண்ணினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கர்த்தர் இதெல்லாத்தையும் சொல்றது எதுக்குன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க இதெல்லாத்தையும் கடைபிடித்தீங்கன்னா, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா, என் நியாயப்பிரமாணங்களை கை கொண்டீங்கன்னா, என்னுடைய கட்டளைகளின்படி செய்தீங்க அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், இது எல்லாவற்றையும் கை கொண்டால், அடுத்து வசனம் சொல்லுகிறது, கை கொண்டால் அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆமென் ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்துல இந்த ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது 10 வாதைகளை கர்த்தர் யார் மேல கொண்டு வந்தாரு? எகிப்தியர்கள் மேல கொண்டு வந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தனி பட்டணத்திலும் எகிப்தியர்கள் தனி பட்டணத்தில் இருந்தார்களா? தனித்தனியா வசிச்சாங்களா? ஒரே இடத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள், எகிப்தியர்களும் இருந்தார்கள். ஆனா கர்த்தர் வாதைகளை அனுப்புகிற பொழுது அந்த வாதைகள் எகிப்தியர்கள் மேல் வந்தது, தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து கொண்டார். இப்போ கர்த்தர் திரும்ப இந்த ஒரு கசப்பின் அனுபவத்துல தேவன் வெளிப்பட்டு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இதெல்லாவற்றையும் நீ கை கொண்டேனா, நான் சொன்ன எழுதி வைத்திருக்கிறபடி அல்லது நான் சொன்னபடி நீ என்னுடைய நியமங்களை என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இதெல்லாவற்றையும் கை கொண்டேனா, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு என்ன இல்ல? சந்தோஷம் இல்லை. கை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் இருக்கிற எகிப்தியர்கள் வியாதியினால் கஷ்டப்பட்டார்கள், 10 வாதையினால துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனமாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அது ஒன்றும் வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதேதான் கர்த்தர் இப்ப மீட்டெடுத்து வந்த பொழுதும் கர்த்தர் சொன்னாரு, எகிப்தியருக்கு வந்த வாதைகள் ஒன்றும் நான் உனக்கு வரப்பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிற பொழுது நம்மை சுற்றிலும் அநேகமான வாதைகளை, இதெல்லாம் கடைசி காலமா இருக்கிறதுனால நிறைய புதிய புதிய வியாதிகள் வரும், அநேகமான வாதைகள் வரும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷன் மேலே கர்த்தர் அதை ஒன்றையும் வரப்பண்ணாத தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என்னை சுற்றிலும் ஆமென் ஸ்தோத்திரம், அலறல்களும் துக்கங்கள் எதுவும் இருந்தாலும் தேவனை நம்புகிற ஜனத்திற்கு கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த வேலை அடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதனாலதான் மீகான்னு நினைக்கிறேன், அதை கர்த்தர் சொல்லி இருப்பாரு, ஆமென் ஸ்தோத்திரம், என்னுடைய ஜனத்தை சுற்றிலும் நான் அக்கினி மதிலை வைக்கிற தேவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நம்மேல மற்றவர்கள் அனுபவிக்கிற விதத்தில் நாம் அனுபவித்து துன்பப்பட்டு வியாதியில் இருக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் உன்னை ஆனா இங்க கர்த்தர் ஸ்பெஷலா ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுவார். என்ன அப்படின்னா, இதே ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லுவார், நான் அவர்களை விடுவிப்பேன் அப்படிம்பார். ஆபிரகாம்கிட்ட நான் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படிம்பார். ஆகாருக்கு நான் அந்த ஈசாக்கு கிட்ட நான் உனக்கு துறவுகளை கொடுப்பேன் அப்படின்னு, எல்லாத்துலயும் நான் உனக்கு தருவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு செய்வேன் அப்படிம்பாரு. ஆனா இந்த இடத்துல தேவன் உபயோகப்படுத்தியிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை குணமாக்குவேன்ட்டு கர்த்தர் சொல்லல, நானே உன் பரிகாரின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம்,
இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல வந்தா போதும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் பரிகாரமாய் அவர் இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை வைத்து ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13 வாசிங்களேன். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். இங்கு சொல்லப்படுகிறது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு. அப்போ நாம் நம்முடைய அக்கிரமத்தினால நாம் செய்த நம்முடைய பாவங்களுக்காக நாம் மரிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில, நாம் சாபத்தை அடைந்தவர்கள் என்கிற சூழ்நிலையில, கிறிஸ்து நமக்காக அந்த சபிக்கப்பட்ட மரத்திலே அவர் விழுந்ததினால நம்முடைய சாபங்கள் என்னாச்சு? நம்முடைய சாபங்கள் என்னாச்சு? நீங்கிருச்சு. இதே சங்கீதம் 103வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, ஓகே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்க மன்னிக்கிறார் அப்படின்னா, அவர் சிலுவையிலே அவர் சிலுவையிலே மரித்தார் என்றும் அவர் என்னுடைய சாபங்களை எல்லாவற்றையும் நீக்கினார் என்றும் நாம் அந்த சிலுவையில் மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் சூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஓகே, அடுத்து கூட வாசிங்க. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நமக்காக சிலுவையை சுமந்தார், அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், அவர் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் விசுவசித்து, அவர் நம்முடைய கிறிஸ்துவானவர் என்னுடைய தேவன் என்று நம்ம விசுவசித்து வாயினால் அறிக்கையிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி, நம்மை மீட்டெடுத்து, ஆமென், ஸ்தோத்திரம், நமக்கு அவர் இரட்சகராய் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவசிக்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் புதிதாய் மாற்றுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பாவம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில சாபம் இல்லை. இதுவரைக்கும் நம்ம சுமந்து கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்களின் சாபங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிக்கிற தேவனாய் மாறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த பொழுது அநேகருடைய வியாதிகளை என்ன பண்றாரு? குணமாக்குகிறார். குருடர்களை குணமாக்குகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். செவிடர்களை குணமாக்கினார். ஆமென், ஸ்தோத்திரம். நடக்க முடியாத முடவர்களை குணமாக்கினார். 38 வருஷமாய் ஆமென், ஸ்தோத்திரம், வியாதிப்பட்டிருந்த ஜனங்களை குணமாக்கினார். 18 வருஷமாய் ஆமென், ஸ்தோத்திரம், முடவனாய் இருந்தவனை குணமாக்கினார். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியாய் இருந்தவளை குணமாக்கினார். இதெல்லாம் எப்பன்னா அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அற்புதம் அவர்களுடைய வாழ்க்கையில சம்பவித்ததாய் காணப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்த பொழுது ஆமென், இயேசு யாரையும் நிராகரிக்காதபடிக்கு அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மேலே அற்புதத்தை வைத்தவராய் காணப்பட்டார். இன்றைக்கும் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரால் என்னுடைய வாழ்க்கையில சிலவற்றை செய்து முடிக்க முடியும், அவரால் என் வாழ்க்கையில விடுதலை கொடுக்க முடியும், அவரால் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும், அவரால் என்னுடைய குடும்பத்தில் சில மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நாம் விசுவசித்து இயேசு என் பரிகாரி என்று நாம் அறிக்கையிட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கட்டளிட வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இயேசு என் பரிகாரி என்று சப்தம் உயர்த்தி தேவனுடைய சபையில அறிக்கையிட விரும்புகிறீர்கள்? அவன் வாய்களை திறந்து சொல்லுவாங்க, இயேசு என் பரிகாரி, என் வாழ்க்கையில சில மாற்றத்தை கட்டளையிட, என் வாழ்க்கையில சில அதிசயத்தை செய்ய, என்னுடைய பிரச்சனையில சில மாற்றத்தை கொண்டு வர, என்னுடைய வியாதியை மாற்ற, என்னுடைய பலவீனத்தை மாற்ற இயேசு என் பரிகாரி
போதுமானவர். ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அவரை விசுவசித்து அவரிடத்தில் வந்த யாவரையும் அவர் ஒருபோதும் தள்ளாத தேவனாய் காணப்பட்டார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பத்திமேயு குருடனை அத்தனை பேர் நிராகரிக்கிறார்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீய கூட்டத்துல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியமம் இருக்கிறது. அவன் சுத்தம் எருசலேம் தேவாலயத்துல அந்த முடவன் உள்ள வரக்கூடாது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, இயேசுவின் மேலே விசுவாசித்ததினால, இயேசுவை நம்பினதினால இவர்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் மாறினார். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாமத்தினால எருசலேம் தேவாலயத்தில் அவன் பல வருஷமாய் சப்பானியாய் இருந்தவன் இயேசுவை விசுவசித்ததினால, இயேசு என் வாழ்க்கையை அற்புதம் செய்வார் என்று அவன் பேதுருவும் யோவானும் சொன்ன அந்த நாமத்தை உடைய இயேசுவை விசுவசித்ததினால பல வருடமாய் சப்பானியாய் இருந்தவன் குதித்தெழுந்து தேவாலயத்திற்குள் பிரவேசித்தவனாய் காணப்பட்டான். ஆமென். ஹalleluya. 12 வருஷம் பெருமாடுள்ள ஸ்திரியானவள், அவன் உதிரப்போக்கினால இரத்த போக்கினாலே அவள் இருந்த பொழுது யாரும் அவரை தொட முடியாது. பல வைத்தியர்களை பார்த்துட்டா, பல வைத்தியர்களால் கைவிடப்பட்டுட்டா. ஆனாலும் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து தன்னுடைய பலவீனத்தை பார்க்காதபடிக்கு நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயரோ சதுசேயர்களோ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் அவன் கூட்டத்தில் வரக்கூடாது என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் புறமே தள்ளி இயேசுவை பின்தொடர்ந்து அவளுடைய வஸ்திரத்தை தொட்டால் கர்த்தருடைய சரீரத்தில், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வல்லமை வந்தது. அவள் விடுதலையானவளாய் காணப்பட்டாள். ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் அந்த இடத்துல சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். இந்த மாசத்துல இயேசு என் பரிகாரின்ட்டு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் பரிகாரியா இருக்கணும், எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் எனக்கான பரிகாரியா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க அறிக்கையிட்டு விசுவாசத்தின்படி நடப்பீர்களானால் அவர் அந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டுட்டா விசுவாசத்துல. அடுத்து தொட்டதுக்கு அப்புறம் திரும்ப அழைத்து கர்த்தர் பேசி அவர் சொன்னாரு, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல பரிகாரம் வேணும், எந்தெந்த இடத்துல குணம் வேணும், எந்தெந்த இடத்துல நன்மை வேணும், எந்தெந்த காரியத்தின் மேல ஜெயம் வேண்டும் அப்படின்ட்டு நீங்க விசுவசித்து அறிக்கையிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களோ கர்த்தர் பரலோகத்திலிருந்து உத்தரவு கொடுப்பார், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுளை. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த மாதத்துல ஒரு ஜெயம் பெறுகிற மாதமாய், அவன் விடுதலை பெறுகிற மாதமாய், அற்புதத்தை காண்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றி அமைப்பாராக. இதுவரைக்கும் காணாத காரியங்கள், இதுவரைக்கும் கேட்டிராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அவருடைய கரம் இந்த மாதத்துல நம்மேல், நம்முடைய குடும்பத்தின் மேல், நம்முடைய பிள்ளைகள் மேல் அவன் அது செயல்பட தொடங்குவதாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்தில் மாத்திரமல்ல, அல்லது அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. இன்றைக்கும் நான் கூப்பிட்டால் என்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இன்றைக்கும் நான் கூப்பிட்டா என்னுடைய வார்த்தைக்கு கர்த்தர் செவிசாய்ப்பார். இன்றைக்கும் நான் கூப்பிட்டா அவர் எனக்காக வந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கரமையத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்டருளுங்க, என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி எனக்கு விடுதலை கொடுக்க என் தேவன் வருவார். ஹalleluya. ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா. வசனம் சொல்லுகிறது, எங்கோ 2-3 பேர் என் நாமத்தை என் நிமித்தமாய் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ நான் அங்கே வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் இறங்கி வர வல்லவராய் காணப்படுகிறார். வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை கூப்பிடுவோமா. ஹalleluya. ஹalleluya. பத்திமேயை கூப்பிட்டான், கர்த்தர் இறங்கி வந்தார். பத்திமேயை கூப்பிட்டான், கர்த்தர் திரும்பி வந்தார். நீங்க அவரை கூப்பிடுவதற்கு எத்தனை பேருக்கு மனசு இருக்கு? எல்லாரும் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் ஒரு பக்கம் முறுமுறுத்தது. ஆனா மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மறு உத்தரவு செய்தவராய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக முறுமுறுப்புகள் இருக்கலாம், அநேக வேதனை இருக்கலாம்.
அநேக பாரம் இருக்கலாம், அநேக துக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்கலாம், அநேக கசப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். இந்த ஒரு நிமிடம் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து தேவனே என் வாழ்க்கையில கடந்து வாருங்க என்று எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூப்பிட முடியும்? என் வாழ்க்கையில இறங்கி வாருங்க, என் குடும்பத்தின் மேல இறங்கி வாருங்க, என் பிரச்சனையின் மேல் இறங்கி வாருங்க, என் பிள்ளைகள் மேல் இறங்கி வாருங்க, என்னுடைய இந்த கடன் பிரச்சனை மேல் இறங்கி வாருங்க, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட இறங்கி வாருங்க என்று ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபத்தில் இருக்கிற தேவனாய் காணப்படும். இன்னைக்கு கூப்பிட கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகாரினுடைய சப்தத்தை கேட்டார், இஸ்மவேலினுடைய சப்தத்தை கேட்டு இறங்கி வந்து நீரூற்றை காண்பித்து கொடுத்தவர். அவர் நமக்காக இறங்கி வருகிறது. அவர் நம்முடைய நடுவிலே அற்புதத்தை செய்கிற தேவன், நம்முடைய மத்தியில் அதிசயத்தை காண்பிக்கிற தேவன். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று அவர் சொல்கிறவர் மாத்திரமல்ல, அதை செய்து முடித்த தேவன். இன்னைக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அதை அவர் வார்த்தையினால் மாத்திரமல்ல, தன்னுடைய கரத்தின் கிரியைகளினாலும் செய்து முடிக்கிற தேவன். இன்னைக்கு வேதனையோடு வந்திருக்கலாம். நான் அநேக வைத்தியர்களை பார்த்துட்டேன், அநேகரிடத்துல இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் ஆலோசனை கேட்டுட்டேன். ஆனா ஒன்று நடக்கலைன்னு நினைக்கலாம், ஒன்றுமே என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கலாம், என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் நான் பார்க்க முடியலன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவரே உனக்கு பரிகாரியாக இருப்பார். அவரே உனக்கு யெகோவா ரஃபாவாய் சுகம் தருகிற தேவனாய் இருப்பார். அவரே உன்னை மீட்டெடுக்கிற தேவனாய் இருப்பார். அவரே உன்னுடைய உடைந்த வாழ்க்கையை உருவாக்குகிற தேவனாய் இருப்பார். ஹalleluya. அவரே உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து அதை சீர்படுத்துகிற தேவன். உடைந்த அமேன் சொத்தம் இளையகுமாரனுடைய வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கின அந்த தகப்பனை போல நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நம்மை மீட்டெடுக்கிறது அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்னைக்கு பாடின பாடலை போல அவர் நம்மை கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மாராவினுடைய தண்ணீரை குடிக்கிற பொழுது நினைச்சாங்க, அவ்வளவுதான் கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டார், நம்மளை விட்டு விலகி போயிட்டார். ஆனா மோசே கூப்பிட்ட பொழுது கைவிடாத தேவன், விலகாத தேவன், உடனே பதிலை கட்டளிட்டவராய் காணப்பட்டார். ஹalleluya. இன்றைக்கு அதே கைவிடாத தேவன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் இன்றைக்கு நீ கூப்பிடுகிற பொழுது உனக்கு மறு உத்தரவு செய்ய அவருடைய அருகில் இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. தாவீது கூப்பிட்ட பொழுது உடனே அவனுக்கு மறு உத்தரவு அளி செய்தார். யோசுவா கூப்பிட்ட பொழுது அவனுக்கு பதில் கொடுத்தவராய் காணப்பட்டார். யோசுவா உபவாசத்தை அறிவித்து தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனுக்கு ஆலோசனை கொடுத்த தேவன். மொர்தெகாயும் எஸ்தரும் உபவாசத்திலிருந்து எஸ்தர் உபவாசம் பண்ணி ஜெபித்த பொழுது காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ணின தேவன். நம்ம நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி புதிய வாழ்க்கை இல்லை, இனி நான் என் வாழ்க்கையில நான் என்ன செய்வேன்? எல்லாமே முடிந்து போன நிலைமையில இருக்கிறேன், பூஜ்ஜியமாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், சரீரத்துல பலன் இல்லை, வாழ்க்கையில பொருளாதாரம் இல்லை, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், என்னுடைய தலைமுறையை நான் எப்படி வளர்த்தெடுப்பேன்? தனிமையில அநேக கண்ணீர் வெடித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு பரிகாரியாக இருக்கிறேன். நீ என்ன பிரச்சனைகளோடு இன்னைக்கு தேவ சபையில வந்தீர்களோ, எதை குறித்து கலக்கத்தோடு வந்தீர்களோ, அதற்கான பதிலாய் பரிகாரியாக கர்த்தர் இருப்பார். கர்த்தர் பேர் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. 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 இந்த வாய்களை கொஞ்சம் ஒரு நிமிஷம் திறந்து சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன பிரச்சனையில இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை கர்த்தர்ட்ட சொல்லுங்க, கர்த்தர்ட்ட சொல்லுங்க.
மனுஷன்ட்ட அல்ல. கர்த்தரிடத்துல வைங்க. கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் அந்த காரியத்துல இடைபடுவார். அந்த காரியத்துல தோல்வி கண்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயபவனி நடத்துவார். ஹalleluya. நீங்க இன்னைக்கு ஏறெடுக்கிற அறிக்கையிடுகிற காரியத்தின் மேல யெகோவா நிசி கொடியேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஜெயக்கொடி அவர் நாட்டுவார். ஜெயக்கொடி நாட்டுவார். ஜெயக்கொடி நாட்டுவார். ஹalleluya. ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் என் இயேசு என் பரிகாரி. சொல்வோமா? என் ஜீவிய காலமெல்லாம் இயேசு என் பரிகாரி. மீண்டும் ஒரு முறை. இயேசு என் பரிகாரி. வாய்களை திறந்து என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. அறிக்கிடுவோமா? இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. சொல்வோமா? இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. இந்த மாதத்துல நிறைய காரியத்தின் தேவைகளோடு இந்த மாதத்துல எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இந்த மாதத்துல எனக்கு ஏதாவது ஒரு நன்மையை காண செய்யுங்க அப்படின்ட்டு ஒருவேளை வந்திருக்கலாம். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க தொடங்குகிற பொழுது அவருடைய கட்டளைகள் எல்லாம் கைப்பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து அவரை நோக்கி அறிக்கையிட்டு நம்ம ஏறெடுக்கிற பொழுது அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் விளக்கி நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கொடி நாட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. அதே இடத்துல எப்படி முன்னோக்கி நடப்போம், எப்படி இந்த தண்ணீரை குடிப்போம், இதுக்கப்புறம் எப்படி கானான் தேசத்துக்கு போவோம்னு கலக்கத்தோடு இருந்த அதே ஜனங்களுக்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் சொன்னது மாத்திரமல்ல, அதே யாத்திராகமம் 15வது அதிகாரம் 27 வாசிக்கிற பொழுது அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கு கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். மாறாவுல முடக்க விட மாட்டார். அடுத்து 15:27 15:27 பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஓகே, ஆமென். இங்க எப்படி தண்ணீருக்கு நாங்க என்னத்தை குடிப்போம் என்று கேள்விக்குறி வைத்தவர்களுக்கு நாங்க இந்த இடத்துல இந்த கசப்பான தண்ணீர் தான் இருக்குது, இதை நாங்க எப்படி குடிப்போம், இந்த தண்ணீரை நாங்க எப்படி அருந்துவோம் அப்படின்ட்டு முறுமுறுத்து கொண்டிருக்கிற பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் தண்ணீரை மதுரமாக்கினது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார், அடுத்து ஒரு முன்னேற்றத்திற்கு ஏலிமுக்கு கொண்டு போகிறார். அங்க வசனம் சொல்லப்படுகிறது 12 நீரூற்றுகளும் ஒரு கலச தண்ணீருக்காக, ஒரு நல்ல தண்ணீருக்காக ஏங்கின அதே ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் 12 நீரூற்றுகளை கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக வைத்தவராய் காணப்பட்டார். என்னத்தை குடிப்போம் என்று கேட்டவர்களுக்கு முன்பதாக குடித்து திருப்தி
திருப்தி அடையும்படியாய், குடித்து திருப்தி அடையும்படியாய் 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக வைத்தார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இந்த 6 மாதம் ஆண்டவரே நாங்க இப்படி கசப்பான அனுபவத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறோம், இப்படி பலவீனத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறோம், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இனியுள்ள 6 மாதம் எப்படி இருக்குமோ அப்படின்னா கர்த்தர் இந்த மாறாவளையும் முடக்க மாட்டார். இந்த 7வது மாதத்துல உன்னுடைய காலை அடியெடுத்து வைத்து கர்த்தர் 7 அழைத்து கொண்டு போகிற தேவன். ஹalleluya. இந்த 6 மாதத்துல என் தேவை எப்படி சந்திக்கப்படும், இந்த தண்ணீரை நாங்க எப்படி குடிப்போம், கசப்பான அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோமே, வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தோமே, பலவீனத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம்னா இந்த 7வது மாதத்துல கர்த்தரும் கரத்தை பிடித்து 7வது மாதத்துல ஏலேமுக்கு உன்னை அழைத்து கொண்டு போய் 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya. யோவேல் 2வது அதிகாரம், யோவேல் 2வது அதிகாரத்தை வாசிங்களேன். யோவேல் 2:26 நினைக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அடுத்து என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய வார்த்தையை கேட்கிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய வசனத்தின்படி நடக்கிற இன்றைக்கும் ஒரு நம்பிக்கையோடு என் தேவன் இடத்துல பேசுவார், என் தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார், என் தேவனை நடத்துவார் என்று இந்த 6 மாதம் கசப்பின் நடுவில், வேதனை நடுவில் தாங்கிக் கொண்டு பலவீனப்பட்டிருந்தாலும் என் தேவனை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஏலேமுக்கு கொண்டு போய் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். ஹalleluya, ஹalleluya. மாறாவுல 3 நாள் அனுபவம். இன்னைக்கு ஒருவேளை இந்த கடந்த 6 மாதத்துல நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கலாம், நிறைய அவிசுவாசமான காரியங்களை பிசாசு நம்முடைய இருதயத்துல விதைத்திருக்கலாம், நிறைய பலவீனத்தை கொடுத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, இந்த 7வது மாதம் அந்த 6 மாதத்தை போல மாறாவின் அனுபவம் இல்ல. 7வது மாதத்துல ஏலேமுக்கு நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன். சிலவற்றை கர்த்தர் இந்த மாதத்திலே காணப்படுவார். சிலவற்றை உன்னுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் சிலவற்றை திறந்தருள்வார். ஹalleluya. அங்க ஒரு நீரூற்று கிடைச்சா போதும்னு நினைச்சாங்க, கொஞ்சம் நல்ல தண்ணி கிடைச்சா போதும் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் ஏலேமுக்கு கொண்டு போனார். அங்க அவர்கள் குடித்து திருப்தி அடையும்படியாக 12 நீரூற்றுகளை கர்த்தர் வைத்திருந்தார். ஹalleluya, ஹalleluya. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது? இதுவரைக்கும் நான் இந்த தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் எந்த ஆசீர்வாதத்துக்காக அலைந்து கொண்டிருந்தீர்களோ, எந்த நன்மைக்காக அலைந்து கொண்டிருந்தீர்களோ, எந்த நன்மைக்காக இந்த 6 மாதம் புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ, கர்த்தர் இந்த 7வது மாதத்துல கர்த்தர் அதை உங்களுடைய கரங்களில் கொடுக்கும்படியாக இந்த 7வது மாதத்தை 7 மாதமாக கர்த்தர் மாற்ற வல்லவர். நீ அலைய தேவையில்லை, அமர்ந்திருக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவர். ஏலேமினுடைய ஆசீர்வாதம் இந்த 7வது மாதத்துல விசுவாசிக்கிறவர்கள் மேல் வந்து சேருவதாக. ஹalleluya. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிகாரியாகிய கர்த்தர் அந்த ஜனத்தை கைவிடல, பரிகாரியாகிய கர்த்தர் அந்த ஜனத்தை விட்டு விலகல. அந்த வார்த்தையை கொடுத்துட்டு மாறி போகிறவர் அல்ல, அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றின தேவன். ஹalleluya. அந்த மாறாவளையே கர்த்தர் அந்த ஜனத்தை விடல, அந்த கசப்பிலேயே தண்ணீரை கொடுத்துட்டு அங்கேயே விடல. அந்த சொன்ன வார்த்தையினுடைய அந்த வார்த்தை கிரியை செய்கிறத அவர்கள் கண்ணால் பார்க்கும்படியாக கர்த்தர் ஏலேமுக்கு நகர்த்தி கொண்டு போய் சேர்த்தார். ஹalleluya.
இங்க ஒரு நீரூற்றை கூட பார்க்க முடியல. இந்த 6 மாசம் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு நீரூற்று எனக்காக திறக்கப்படுமா, ஒரு நன்மை எனக்கு கிடைக்குமா, கொஞ்சம் பலம் கிடைக்குமா நினைத்து கொண்டிருக்கலாம். 7வது மாதத்துல கர்த்தர் ஏலிமினுடைய ஆசீர்வாதத்தை உன்மேல் வைக்கப்படுவாராக, உன் சிரசின் மேல் வைப்பாராக, உன் சிரசின் மேல் வெளிப்படுவதாக, உன் குடும்பத்தின் மேல் வெளிப்படுவதாக, உன் பிள்ளைகள் மேல் வெளிப்படுவதாக, நீ வேலை செய்கிற இடத்துல வெளிப்படுவதாக. அலைந்து திரிந்த நாட்கள் முடிவடைவதாக, மற்றவர்களை கையேந்தின நாட்கள் முடிவடைவதாக. நீ கையேந்த தேவையில்லை, நீ கையேந்த தேவையில்லை. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், உங்களை நடத்தி வந்த அதிசயமான கர்த்தர் என்று. அந்த வசனத்தை அவர் எப்படி முடித்தார் அப்படின்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்திற்கு பதிலாக இரத்தத்தனையான பலனை கொடுக்கிறவர். உன்னுடைய வெட்கம் மாறுகிறது, உன்னுடைய நிந்தை மாறுகிறது, உன்னுடைய கண்ணீர் மாறுகிறது, உன்னுடைய பதட்டம் மாறுகிறது. நீ வெட்கப்பட்ட தேசத்திலே, நீ வெட்கப்பட்ட தேசத்திலே உன்னை நான் நாட்டுவேன். நீதியின் விருட்சமாய், நீதியின் விருட்சமாய். அந்த ஏலிமினுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த சபையின் மேல தேவனிடத்தில் விசுவசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய ஸ்ட்ரெஸ்ஸின் மேலும் அது வெளிப்படுவதாக, நிறைவேறுவதாக. ஏலிமின் ஆசீர்வாதம், ஏலிமின் ஆசீர்வாதம் விசுவசிக்கிறவர்கள் மேல் இறங்கி வருவதாக. அந்த மரம் வெளிப்பட்ட பொழுது கசப்பு நீங்கி தண்ணீர் மதுரமாய் மாறினது போல இந்த 7வது மாதத்தில் சில கசப்புகள் உன்னை விட்டு நீங்குகிறது, உன் குடும்பத்தை விட்டு நீங்குகிறது. சில பலவீனம் உன்னுடைய சரீரத்தில் நீங்குவதாக, கட்டுகள் நீங்குவதாக, கசப்புகள் நீங்குவதாக, வேதனை மாறுவதாக, பலவீனம் மாறுவதாக, வியாதி நீக்கி ஓடி போவதாக. அந்த அபிஷேகம், இந்த ஏலிமினுடைய ஆசீர்வாதம் கத்தடத்துல கேளுங்க, கத்தடத்துல கேளுங்க. அந்த ஏலிமின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாண்டவர், எங்கள் மேலே வெளிப்படட்டும், எங்கள் மேலே வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மேல் வெளிப்படட்டும். மாராவினுடைய அனுபவத்தில் இருக்கிற பொழுது ஒருவேளை மற்றவர்களிடத்துல கையேந்தி கொண்டிருக்கலாம், மற்றவர்களிடத்துல உதவி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஏலிமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தட்டின் கையேந்த கர்த்தர் அனுமதிக்கல, முறுமுறுக்கு அனுமதிக்கல. ஹalleluya, ஹalleluya. அதனாலதான் யோவேல் 2:26 அந்த வாசித்த பொழுது அந்த இடத்துல கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள், துதிப்பீர்கள். இந்த மாதம் துதியின் மாதமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதத்துக்கு நன்றி செலுத்துகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவோம். அவரை துதித்து 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 இதுவரைக்கும் கண்ணீர் வடித்து புலம்பி இருக்கலாம், அழுந்திருக்கலாம், என் வாழ்க்கையில மாற்றம் வராத புலம்பி இருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளை நினைத்து துதிக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள், துதிப்பீர்கள். ஹalleluya. சொல்லிட்டு தான் கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு நிற்பதற்கு, தலை குனிந்து நிற்பதற்கு என் தேவன் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரி, நானே உன்னை மீட்டெடுப்பேன், நானே உன்னை
குணமாக்குவேன். நானே உன் முடிந்ததை சீர்படுத்துவேன். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவன் இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.